இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஊற வச்சுக்கோங்க. சோயா கிரேவி தாங்க. சப்பாத்திக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாங்க. இதில் 1 ஸ்பூன் சோம்பு, 2 பட்டை, 3 லவங்கம், 1 நட்சத்திர சோம்பில் சும்மா சின்ன 2 ஏலக்காய் வச்சுருக்கேங்க. 1 ஸ்பூன் கறி, மஞ்சத்தூள் 1 ஸ்பூனு, மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, 1 தக்காளி, கருவேப்பிலை கொத்து, கொஞ்சமாக தேங்காய் துருவல், வெங்காயம், கொத்தமல்லி தூள் ஒரு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம அரைக்கிற என்ன வேணும்னு பார்க்கலாங்க. பூண்டு சேர்த்துக்கலாங்க. சோம்பு எல்லாமே, தேங்காய் துருவல் 1 கப்பு, 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நம்ம அரைச்சிட்டு வந்துடலாங்க. நம்ம அரைச்சிட்டு வந்துடுச்சுங்க. இப்போ நம்ம அடுப்பு ஆன் பண்ணிடலாம். நான் குக்கரில் தான் தாளித்து விட போகிறேன். இப்போ எண்ணெய் ஊற்றிட்டங்க. தேவையான அளவு எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. கொத்தமல்லி தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. கூடவே மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாமே சேர்த்துக்கலாங்க. 1 நிமிஷம் கிளறி விட்டுட்டு அரைச்சதை ஊற்றிக்கலாம். அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை ஊற்றிடலாங்க. நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற சோயாவை தண்ணி வடிச்சிட்டு கொட்டிக்கலாம். நம்ம இதுக்கு மேலே மேற்கொண்டு தண்ணி ஊற்ற வேணாங்க. கிளறி விட்டுட்டு 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க. நம்ம இதை விசில் போட்டு 1 விசில் மட்டும் மூடி வச்சு வேக விட்டுறலாம். பார்க்கலாம். நல்ல மணமாக இருக்குங்க. நாம் இதுக்கு மேலே கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாழ்க வளமுடன்.